திரிசங்கு என்னும் அந்த மகாராஜா 3 பாபங்கள் பண்ணினார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் பிரசாதம் சாப்பிட்டான். ஆச்சாரியனுடைய ஆணையை மீறினான். இன்னொருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண்ணை இவன் பலவந்தமாக மனம் புரிந்து கொண்டான். அப்பேற்பட்ட மாமன்னனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. இந்த தேகத்தோட சொர்க்கம் போகணும். வசிஷ்டர் இடத்துல வந்து கேட்டான். வசிஷ்டர் தான் குலபுரோகிதர். அவர்கிட்ட வந்து கேட்டான், அரசை போ, அசாஸ்திரியமான விஷயம், நான் அதை ஒத்துக்க முடியாது போ. அவன் வசிஷ்டருடைய பிள்ளைகள் இடத்துல வந்து கேட்டான். அவன் அவனை கேள்விப்பட்டான். ஏன் எங்கள் அப்பா மாட்டேன்னு சொன்னார், திருப்பி அங்கே என்கிட்ட வந்திருக்கேன். அவன் இன்னும் கொஞ்சம் பலவந்தப்படுத்தினான். அப்பாவாளுக்கு கோபம் வந்தது. நீ சண்டாளனாக போக வேண்டியது அவனுக்கு சாபம் கொடுத்துட்டான். உடம்பெல்லாம் கருத்து போச்சு, ஒரு மாதிரி விகாரம் ஆயிடுத்து. அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் இரும்பில் மாறிவிட்டது. இரும்பில் ஆபரணம் போட்டுக்கூடாது. அதனால தான் வைதீக காரியங்கள்ல பெரியவர்கள் வாட்சு கட்டிக்க மாட்டான். அப்பேற்பட்டவன் நேர விஸ்வாமித்திரர் திருவடியில வந்து விழுந்தான். ஐயோ மகரிஷே, என்னை காப்பாற்றணும். ஏண்டா இப்படி ஆயிட்டேன், இந்த மாதிரி பண்ணினேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் இந்த ஜெயகத்தோட சொர்க்கம் போகணும். வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார். நீராவது என்னது வசிஷ்டர் மாட்டேன்ட்டாரா? அப்ப நான் பண்றேன். விஸ்வாமித்திரர் இப்ப யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வசிஷ்டருடையதான பிள்ளைகள் வரல. வசிஷ்டர் முடியவே முடியாது. விஸ்வாமித்திரர் கோபம். உடனே அவளுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டார். யாகத்துல தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கிறார். ஒரு தேவதை கூட வந்து அந்த ஹவிர்பாகத்தை வாங்கிக்கணும். கோபம் வந்துரு. அந்யமிந்திரம் கரிஷ்யாமி புவனம் அனிந்திர கம்பா. புதுசா ஒரு இந்திரனை சிருஷ்டிக்கிற. தன்னுடைய தபோபலத்தினால திரிசங்குவை சொர்க்காரோகணம் பண்ணினார் விஸ்வாமித்திரர். திரிசங்கு சொர்க்கத்துக்கு போறான். அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் படியில கால வைக்கச்ச இந்திரன் எட்டி உரைச்சான். தலகீழ திரிசங்கு விழுறான். மகரிஷே அபயம் அபயம் ரக்ஷமாம் பாகிமாம் கத்துறான். என்னை காப்பாத்துக்கும் என்னை காப்பாத்துக்கும் தலைகீழ வந்துட்டு இருக்கான். நில்ல திஷ்ட தத்திரை வேண்டவர். அப்படியே நில்லு அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். அங்க அந்யமிந்திரம் கரிஷ்யாமி புவனம் அனிந்திர கம்பா. உனக்கு ஒண்ணு சிருஷ்டிக்கிறேன் பாருன்னு புதுசான ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிச்சது. அதுல தலைகீழாகவே திரிசங்கு இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இதுக்குதான் திரிசங்கு சொர்க்கம்.